அந்த காலத்தில் கற்காலத்தில் மீசோலித்திக் நியோலித்திக் இப்படியெல்லாம் யார் டாமினேட்னா, ஒரு ஆள் எவன் ஒரு கிராமத்தை வச்சுட்டு அந்த கிராமத்தில் நினைக்கிறப்பெல்லாம் போய் நினைக்கிற பெண்கள் கூடலாம் கூட இருக்கானோ அவன் தான் டாமினேட். ஆணையும் பெண்ணையும் ஒன்று சேர்த்தது எதுதான்? விலங்குகள் தான். நமக்கு கூட ஒருத்தன் இருப்பான், அவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பான். ஏதாவது அவனுக்கு ஒத்துக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆளை வச்சு நம்மளை என்ன பண்ணிவிடுவான்? போட்டு தள்ளிடுவான். அப்படின்றது அந்த பெண் மனசில் இருக்கு. ஒரு காதலன் மடியில் ஒரு மனைவி ஒரு காதலி இருக்கிறதுக்கோ, ஒரு கணவன் மடியில் ஒரு மனைவி இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் இந்த பிளாக் பூனை சேனலில் சமூகம் சார்ந்த வீடியோக்கள் நிறைய பண்ணியிருக்கோம், அப்புறம் சினிமா சார்ந்த வீடியோக்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த மருத்துவத்துறை பக்கமாக நம்ம இது வரைக்கும் போனது கிடையாது. ஏன்னா நமக்கு அதை பற்றின அதிகமான ஒரு தெளிவில்லை. ஸோ நம்ம ஒரு பிற்போக்குத்தனமான விஷயங்களை எப்போவுமே சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் மிஸ்டர் பரத்குமார் அவர்களை சந்தித்தேன். அப்போது அவருடைய வகுப்புகள் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதன் மேலே எனக்கு ஆரம்பத்தில் சில சந்தேகங்கள் இருந்துச்சு. ஒருவேளை இப்போ சித்தா அப்படின்றதுனால ஒரு பிற்போக்குத்தனமான விஷயங்களாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனால் அவரை சந்தித்து பேசும்போது மட்டும் இல்லாமல் அவருடைய வகுப்பை நான் அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் அதில் உள்ள நிறைய முற்போக்கான விஷயங்கள், பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். நிச்சயமாக இது நீங்கள் கல்யாணமாக இருந்தால் மட்டும் இதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வயதுக்கு வந்தவராக இருந்தீங்கன்னா, ஆணாவோ பெண்ணாவோ யாராவனாக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது தனித்தனி எபிசோட்ஸாக போட போகிறோம். ஏன்னா அவர் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடந்த வகுப்பு. அதில் சில விஷயங்களை இந்த வீடியோவில் போட முடியாதனால அதை மட்டும் போட்டிருக்க மாட்டோம். மற்றபடி அந்த வகுப்புடைய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஒரு மனைவியை எப்படி அணுகிறது, ஒரு மனைவியை எப்படி காதலியாக பார்க்கறது, கணவன் மனைவிக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனை வரும், அது தாம்பத்தியத்தில் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவும் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நிறைய வீடியோக்களை பிளாக் பண்ணி கொடுத்துருந்தாலும் இந்த வீடியோ கொடுத்ததுக்காகவும் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் டாக்டர் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். புணர ஆரம்பிக்கக்கூடிய ஆண்மகன் புணர்தல் செய்யும்போது அந்த நோயை புணர்ச்சியின் மூலமாக அவளுக்கு தீர்க்கக்கூடிய நோயை காணும் இடம் மிக சிறிதாக காணப்படும். அந்த நோயை தீர்க்கக்கூடிய இடம் கிளிட்டோரிஸ். அந்த கிளிட்டோரிஸை ஒரு மறைப்பொருளாய் வைத்து திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பொழிப்புரை கொடுக்கலாம். இந்த பக்கம் படிச்சுட்டு அப்படி பொழிப்புரை சொல்லலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி பொழிப்புரை சொல்லலாம். நான் ஒரு மருத்துவனாக ஒரு கருத்தரிக்க முக்கியமாக செயல்பட வேண்டிய உறுப்பு சுமரி என்ற கிளிட்டோரிஸ் தான். அந்த சுமரின்ற கிளிட்டோரிஸ் தான் புல்லாதிரா அப்புலத்தை அவர் உறும் புலவி மேற்கொள்ளும் ஒரு ஆண்மகன் அந்த நோயை சரி பண்ணக்கூடிய இடம் மிக சிறியதே. ஸோ கிளிட்டோரிஸை முறையான முறையில் ஒருவன் தூண்டுவிப்பானால் இயற்கை கருத்தரித்தல் இயல்பே. திருவள்ளுவரை நீங்கள் அறத்துப்பால் பொருட்பாலை தான் பார்த்துருக்கீங்க, அவரை காமத்துப்பாலில் நீங்கள் பார்க்கல. அந்த கற்பியல் கலவையில் வரி வரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒரு குழந்தை எப்படி நிற்கணும், ஓகேவா, எப்படி பண்ணால் குழந்தை நிற்கும், குழந்தைக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்ற எல்லா விஷயங்களும் வரி வரியாக பிரித்து சொல்லிட்டார். ஆனால் அதில் என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, ஏன் அந்த கற்பியல் கலவையில் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படின்னா அது என்னோட கருத்து. தமிழ் அறிஞர்கள் அதுக்கு பொழிப்புரை எழுதுகிறப்ப அவங்க அந்த எதுகை மோனை அதுக்கு நேர்பட தமிழ் அர்த்தங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மெடிக்கல் பர்சன் அதை பார்த்தா தான் அந்த லைனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியும். அதை பேசிக்காக நாம் எங்கே தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல அடிப்படையில் மாற்றணும்
அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்டத்தில் எதை பண்ணால் குழந்தை டக்குன்னு நிற்கும். ஸோ ஆரம்பத்தில் அடித்தள மனத்தை எப்படி மாற்றுறது, உச்சக்கட்டத்தில் என்ன பண்ணால் குழந்தை நிற்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறோம். இதுதான் என்னை பொறுத்த முடிக்கும் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் 90% இது தான். அடுத்த 10% தான் யோகாவோ நீங்கள் சாப்பிட்ற மருந்தோ உணவுகளோ எல்லாமே என்ன தான் 10% தான். இதுதான் என்னோடய ரேஷியோ. நீ குழந்தைய உருவாக்கணுமா, குழந்தைக்காக நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, 90% இதுதான் விஷயம். இந்த 90% உனக்கு தானாக குழந்தை உண்டாயிடும். ஒரு 10% தான் மற்ற எல்லா விஷயங்களும், மருந்து எடுத்துக்கிறது, எல்லா விஷயங்களும் அது 10% தான் அடக்கம். சரிங்களா? அப்போ 90% முக்கியமான விஷயம் இது. உன் குழந்தைய நீ உருவாக்கணும்னா 90% இதுதான் முக்கியம். ஆனால் நீ இந்த 90 விட்டுட்டு மீதி 10க்கு பின்னாடி சுற்றிட்டுருக்கு. 90% முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு சாதாரண 10% விஷயத்துக்கு பின்னாடி சுற்றிட்டுருக்கு. அதுதான் இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? நம்ம இப்போ ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு உட்காந்துருக்குறோம். கொஞ்ச நேரம் மனசை மாற்றிக்குவோம். எல்லாம் இலதலையை கட்டிட்டு காட்டில் உட்காந்துக்கிற மாதிரி, எல்லாம் இலதலையை கட்டிட்டு காட்டில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நினச்சிக்குவோம். ஸோ முதல்ல நாம் எப்படி எல்லோரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம், ஏன் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம்? இப்போ ஆடியன்ஸ் பதில் சொல்லலாம். நம்ம ஏன் குரூப்பாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம்? வேட்டையாடுறதுக்குன்றது இன்டைரக்டான பதில். டைரக்டான பதில் வெரி குட், நம்மளை பாதுகாத்துக்கிறது. நம்மளை பார்த்தீங்கன்னா குரூப்பாக அனிமல் வந்து அட்டாக் பண்ணுறப்ப நம்ம குரூப்பாக பாதுகாத்துக்கணும். ஸோ அனிமல்ஸ் மத்தியில் ஒரு குரூப் க்ரியேட் ஆகிறப்ப நமக்குள்ளே ஒரு குரூப் க்ரியேட் ஆகும். அதுதான் நம்ம கூடி வாழ்ந்த நோக்கம். அதான ஆரம்ப நோக்கம். ஆரம்ப காலத்தில் அனிமல்ஸ் எப்படி செக்ஸ் பண்ணியிருந்ததோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தோம். அனிமல் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாய், குரங்கு அதெல்லாம் பண்ணுது இல்லையா, அதை அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருந்தோம். பட் அந்த டைமில் எவரிபடி சாட்டிஸ்ஃபை. விலங்குகள் எப்படி தன்னுள் உடலுறவு கொள்கிறதோ அதே முறையில் மனிதனும் பண்ணிகிட்டு இருந்தப்ப என்ன இருந்தது, எல்லாமே நல்லா போய்ட்டு இருந்தது. ஆமாம் இல்லையா? அப்போ வந்து குழந்தை இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பல குழந்தைகள், ஓகேவா? அப்போ இந்த பிரச்சனையே இல்லை. சரி, அப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம பிறந்தப்ப நம்ம கருவை உருவாக்குறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? ஆனால் எந்த கரு நம்ம கருன்னு தெரியாது, அதான் பிரச்சனை இல்லையா? ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தோன்றதுனால நம்ம குழந்தை எதுன்றது ஆனால் அந்த அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை அந்த அம்மாவுக்கு தெரியும். ஒரு தாய் தான் குழந்தைகளோட மையமாக திகழ்ந்தாங்க. அட்டாச்மெண்ட் வந்து யார் கூட தான்? அம்மா கூட தான். தந்தையில் தான் பிரச்சனை இருக்குது, ஓகேவா? அட்டாச்மெண்ட். அதனால் ஒரு தாய் தனக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட வச்சுட்டு அப்படியே சுற்றுவாங்க. சரிங்களா? இந்த விலங்குகள் அட்டாக் பண்ணுறப்ப ஃபீமேலியாக பார்த்து அட்டாக் பண்ணும். ஏன்னா இந்த மேல் கொஞ்சம் ஃபிசிக்கலி தே ஆர் ஸ்ட்ரென்த் அப்படின்றதுனால விலங்குகள்லே கொஞ்சம் உஷாராகி தனியாக லேடிஸ் போனால் அட்டாக் பண்ணுறது, அந்த பெண் யாராவது தனியாக மாட்டினா அதை அட்டாக் பண்ணுறது. அதனால் எப்பயுமே இந்த ஆண்களை சுற்றியே பெண்கள் இருக்க வேண்டியது. அதனால் ஒரு சூழ்நிலை. எதுக்காக பயந்துக்கிட்டு? இவன் நல்லவன்றதுக்காக இல்லை. யார்? ஆண்கள் மிக சிறந்தவர்கள் நல்லவர்கள்ன்றதுக்காக ஆண்கள் கூட இல்லை. அவங்க எதுக்காக இருந்தாங்க? விலங்குகள் நம்ம தனியாக போனால் அட்டாக் பண்ணிடுது, அப்போ வந்து இவன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் ஆண்கள் கூடயே இருக்க ஆரம்பித்தாங்க. விலங்குகளோட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் யார் தேவையில்லை, ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெண் வந்து அப்பயே ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டுப்பா. என்ன எடுத்துகிட்டுப்பா? நான் பார்த்துக்கடா போடா நீ அப்படின்ட்டுப்பா. ஆமா இல்லையா? அந்த கண்டிஷன். ஆணையும் பெண்ணையும் ஒன்று சேர்த்தது எது தான்? விலங்குகள் தான். இன்றைக்கி இந்த குடும்ப அமைப்பு உருவாக்கிறதுக்கு தான் காரணம் ஆரம்ப காலத்தில் அந்த விலங்குகள் பண்ண வேலை தான். யார் அட்டாக் பண்ண வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தனக்கு பிறந்த குழந்தைகளை மட்டும் கூடயே வச்சுக்கிட்டு அதை ஒரு லிமிட் மடிக்கும் வளர்கிற மடிக்கும் அதெல்லாம் அந்த பெண் பண்ணான் இல்லையா? ஸோ அப்படி பண்ணிட்டு வரப்போ தான் அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தேவைப்பட்டது, ஒரு அடைக்கலம் தேவைப்படுற சூழ்நிலை வந்தது. நான் சொல்கிறது பேலியோலித்திக் பீரியட். பேலியோலித்திக்னா மிக பழமையான கற்காலம். அடுத்தது மீசோலித்திக் அப்படின்னு, அடுத்து நியோலித்திக். அதெல்லாம் கற்காலத்திலேயே பழைய கற்காலம், நடு கற்காலம், தற்காலிக கற்காலம், 3 கற்காலம் இருக்குது. ஸோ இந்த மீசோலித்திக் அதாவது நடு கற்காலம் வரப்பே பெண்ணுக்கு என்ன புரிஞ்சிடுச்சு, ஒரு ஆண் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எப்போ வந்துருச்சு. அந்த கூட்டமாக வாழ்கிறது
கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பித்து குரூப் கிரியேட் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆணை மையப்படுத்தி வளர இருக்கிறப்ப இந்த ஆண்களோட அட்டகாசம் அதிகமாக ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த பெண் நம்மளை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கிறா அப்படின்ற சூழ்நிலை வந்தது. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆணாதிக்கமே ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆணாதிக்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் அமைப்பு வேறு. அதை எல்லாமே அடுத்த கிளாஸில் சொல்ல போகிறேன். அந்த ஆண்கள் பெண்களை தங்களோட பால் உறவுக்காக தப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கற்காலத்தில். ஒரு பக்கம் விலங்குகளை வேட்டையாடுவான், அவனுக்கு தேவைன்றப்ப பெண்களை வேட்டையாடுவான். கூட இருக்கிற ஆண்களே பெண்களை வேட்டையாடுற ஒரு கண்டிஷன் வந்தது. அப்போ தான் அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் நடக்குது. பெண்ணுக்கு என்ன டிரான்சிஷன் பீரியட் வருதுன்னா, இல்லை இது நம்ம இப்படியே இருந்தால் இவன் விலங்குகளுக்கு அடுத்தது நம்மளை பசிக்கிறப்ப அங்கே வேட்டையாடுறான், இந்த பசி வரப்போ இங்கே வேட்டையாடுறான் அப்படின்ற உணர்வு யாருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு? பெண்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆளை கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விலங்குகள் நம்மளை துரத்துறப்ப அவங்க ஒரு ஆளை கேட்ச் பண்ணலாம். விலங்குகள் நம்மளை துரத்துறப்ப ஒரு ஆளை கேட்ச் பண்ணாங்களா? இல்லை. எப்போ ஒரு ஆளை கேட்ச் பண்ணாங்க? இவன் கூட இருக்கிற ஆண்களே இவங்களை வேட்டையாட ஆரம்பித்த பிறகு தான் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை கேட்ச் பண்ணுறாங்க. அப்போ அதை 2 சிஸ்டமாக பிரியுது. 2 சிஸ்டம் எப்படி பிரியுதுன்னா, ஒரு ஆணை கேட்ச் பண்ணி அந்த ஆளை கூடயே கேர்டேக்கர் மாமனை கூட வச்சுட்டு அவனையே ஒரு பாதுகாவலாம் வச்சுக்கிட்டு அவங்க வாழணும்னு முற்படுறாங்க. அப்படி முற்படுற காலத்தில் அந்த ஆணை வலுக்கட்டாயமாக தன் கூட போய் வச்சுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு வில்லேஜில் தலைவர்கள் அப்படின்னு உண்டானாங்க. அவனுங்க டாமினன்ட். எதில் டாமினன்ட்னா, இப்போ தான் பணம் நிறையா வச்சா டாமினன்ட்டு, என்னது சொத்து நிறையா இருந்தால் டாமினன்ட்டு, இதெல்லாம் இப்போ தான். அந்த காலத்தில் கற்காலத்தில் மீசோலித்திக் நியோலித்திக் இப்படியெல்லாம் யார் டாமினன்ட்னா, ஒரு ஆள் எவன் ஒரு கிராமத்தை வச்சுட்டு அந்த கிராமத்தில் நினைக்கிறப்பெல்லாம் போய் நினைக்கிற பெண்கள் கூடலாம் கூட இருக்கானோ அவன் தான் டாமினன்ட். ரொம்ப வலிமையானவன் என்ன பண்ணுவான், அவனோட சர்க்கிளில் இருக்கவங்களையெல்லாம் ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்தான். அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் அந்த டோட்டல் வில்லேஜை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். டோட்டல் வில்லேஜை கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்னென்னா, அவன் வீட்டுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சான். யாரோட? அவனோட ரெப்ரசன்டேட்டிவாக வீட்டுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சான். அப்படி உட்கார வைக்கிறப்ப தான் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கண்டினியூவாக ஒரே ஆளாக இருக்கிறப்ப அந்த பொண்ணு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி என்னென்ன பொசிஷனில் நிற்கிது, ஹஸ்பண்டு கணவன் நிற்கிது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த தலைவர்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தப்ப அந்த தலைவருக்கு அவன் லாயலாக இருக்கணும். ஸோ அந்த பொண்ணு இவனுக்கும் லாயலாக இருக்கணும், அந்த தலைவனுக்கும் லாயலாக இருக்கணும். நடுவில் அங்கே தான் ஒரு கொடூரம் நடந்தது. இவன் லாயலாக இல்லாதப்ப அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டுவான்னா தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துருவான், இந்த பொண்ணு லாயலாக இல்லைன்னு. அப்போ அவனுங்க அந்த பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. அதற்கெல்லாம் வரலாற்றில் எவிடன்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணை அந்த தலைவர்களும் அந்த வீட்டில் அந்த ரெப்ரசன்டேட்டிவும் சேர்ந்து கொடூரமாக கொலை பண்ணுவாங்க, அவங்களுக்கு லாயலாக இல்லைன்றதுனால. ஸோ இது பல நூற்றாண்டுகளாக பெண் மனசில் பதிஞ்சிருக்கு. என்ன பதிஞ்சிருக்கு? பல 1000 ஆண்டுகளாக நமக்கு கூட ஒருத்தன் இருப்பான், அவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பான். ஏதாவது அவனுக்கு ஒத்துக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான், ஆளை வச்சு நம்மளை என்ன பண்ணிவிடுவான், போட்டு தள்ளிடுவான் அப்படின்றது அந்த பெண் மனசில் இருக்குது. அதனால தான் கூடையே ஒரு ஆள் வந்தாவே பெண்களுக்கு அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் பெண்ணுக்கு அவன் மேலே என்ன வரும், ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இவன் நம்மளை போட்டு தள்ளிடுவானோ. அந்த 1% 2% உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருக்கு இல்லையா, அந்த டவுட் தான் இங்கே பிரச்சனை. என்ன சார் 98% நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, 98% நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம குழந்தையே வளர்க்குறாங்க, நம்ம கூடயே இருக்காங்க. அப்படின்னாலும் என்ன சார் அந்த 1% 2% என்ன பிரச்சனை சொன்னால், எங்கேயோ ஆள் மனசில் 1% 2% இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, அந்த 1% இது என்ன ஆகும்னா, அவன் நீங்கள் கணவனாயின பிறகு உங்ககிட்ட அவங்கள முழுமையாக இழக்க அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஃபெர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்படி அவங்க ஒரு கணவனை கூடையே இருந்தாலும்
அதை நிறைய மொமெண்ட் இந்த லவ் பண்ணவங்களும் நல்லா பார்க்கலாம். லவ் பண்ணவன் அந்த பொண்ணு கூடயே இருப்பான். லவ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. எல்லா விஷயமும் பேசிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விட்டு கொடுப்பாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் தட் மொமெண்ட் ஐதி தாலி, அந்த தாலியை கட்டின உடனே அந்த பெண்ணோட பார்வையே மாறும். டக்கு இவனோட பார்வையும் மாறும். ஆனால் இவனோட பார்வை கம்மியாக தான் மாறும். அந்த பெண்ணோட பார்வை 90% மாறும். ஏன்னா அவன் என்ன ஒரு போஸ்ட்லேருந்து காதலன்ற போஸ்ட்லேருந்து கணவன்ற போஸ்ட்டுக்கு மாறுறான். அப்படி காதலன்ற கணவன்ற போஸ்ட்டுக்கு போனவொடனே அந்த 1% 2% ஜீன்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இவன் நம்மளோட பாதுகாவலன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனவொடனே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ அந்த இழப்புன்றது அவங்கக்கிட்ட ஒரு காதலன் மடியில் ஒரு மனைவி ஒரு காதலி இருக்கிறதுக்கோ, ஒரு கணவன் மடியில் ஒரு மனைவி இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா, இல்லை நானாக ஏதாவது பில்டப் பண்ணுறேன்னா? ஒரு காதலன் மடியில் ஒரு காதலி இருக்கிறதுக்கும் ஒரு கணவன் மடியில் ஒரு மனைவி இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எந்த ஒரு பைண்டிங்குமே இல்லாமல் அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு காதலன் மடியில் காதலி இருக்கா. அங்கே என்ன ஒரே ஒரு பைண்டிங் மட்டும்தான் இருக்குது. அன்பு கூட காமமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அன்பும் காமமும் இருக்குது. ஆனால் கணவன் மடியில் இருக்கிற மனைவிக்கு 1008 கமிட்மெண்ட், 1008 சிந்தனை. அங்கே அன்பும் காமமும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கும். உண்மையா இல்லையா? இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? காதலிச்சுருந்தா இதை ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. காதலிக்கலாம் இது டிஃப்ரென்ஸ் தெரியாது. காதலிச்சுருந்தால் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சார் இப்போ அதனால தான் இந்த ஒரு ஃபெர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபெர்டிலைசேஷன் சென்டர் உன் கருவை உருவாக்குறதுக்கு நீ இன்னொருத்தட்ட போய் உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க. ஏன் இங்கே வந்து உட்காரத கூட சொல்கிறேன். நான் இங்கே வந்துட்டேன்றதுனால இங்கே வந்து நம்ம பேசுறது கூட இந்த சூழ்நிலை எந்த இடத்துல உருவாச்சுன்னா இந்த இடத்துல தான் உருவாச்சு. ஸோ இந்த கிளாஸை நம்ம எந்த இடத்துல அந்த பெண்ணோட ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த 1% 2% பய உணர்வு, சந்தேக உணர்வு ஒரு கணவன்கிட்ட தன் மேலே ஒரு இழப்புதலை உண்டாக்க மறுக்குது. அந்த இழப்புதல் மறுக்கிறத நம்ம எப்படி சரி செய்கிறது? அதுக்கு என்ன உடல் சார்ந்த மொழிகள் என்ன, உயிர் சார்ந்த மொழிகள் என்ன, அவங்களுக்கு என்ன உளவியல் சார்ந்த மொழிகள் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ வர கிளாஸில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம தீர்த்துட்டு லைஃப்பை ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுறது, தன் கருவை தானே யாருடைய உதவி இல்லாமல் உருவாக்குறது அப்படின்றத இந்த நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு என்டையர் பிக்சர் கிடச்சிடும். சண்டை போடுறப்ப நீங்கள் அதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அது பேக் ஃபயர் ஆனாலும் ஆகும். அதனால் உஷாராக இருக்கும். ஆர்மிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான். ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஹைட்டில் கயிறை கட்டி பாதி பேரை தள்ளி விட்ருவாங்க, அடுத்து செஸ்ட்டை காட்டி பாதி பேரை தள்ளி விட்ருவாங்க. அந்த மாதிரி உள்ளே போகிற விந்தணுவில் எந்த விந்தணு திறமையான விந்தணு பாருங்கள், இவர் தான் திறமையானவர் போகிறாரா. எவன் திறமையானவனோ அவனை நேச்சரே செலக்ட் பண்ணி உள்ளே விடுது. இயல்பாகவே கரித்தல் நடக்குதோ அவங்களுக்கு அந்த கணம் அவங்க கிளிட்டோரிஸ் எரெக்ட் ஆகியிருந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை நான் வெறப்பாக தான் இருப்பேன்னா என்ன வாங்கணும், அடி வாங்கிறதுக்கு தயாராக. சரியா? எவ்வளோ செலவு. ஒரு சுவிட்சு போட முடியாத நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க.